நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். சொல்லுங்க. அவரு 2024ல கஸ்டமர். அவர் அப்ப எடுத்த போட்டோவுக்கும் இப்ப எடுத்த போட்டோவுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி மேடம். சரிங்களா? இப்ப அந்த போட்டோ வந்து டிஃபரன்ஸ் ஆச்சு. அதனால வந்து எங்களுக்கு திரும்பி நீங்க ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்களா மேடம்? நான் சரி பேசி முடிச்சிட்டேன். சொல்லுங்க. சரிங்களா? அவங்களே பேசுவாங்க. அவங்களோட இருங்க. நீங்க பேசுங்க. என்ன பண்றான்னு பாரு. நான் இப்ப மரியாதையா தான் பேசுறேன். சொல்லுங்க. எப்படி பேசுறாரு? நீங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. அம்மான்னு தானே சொல்றேன். நீங்க சொல்லுங்க சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அவரோட ஃபேஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு. அதுக்கு அப்ரூவல் அனுப்பணும். அந்த இதுல வந்து அப்ரூவல் போனதுல அவரோட நேம் கரெக்ஷன் பண்ணாங்க. நேம் கரெக்ஷன் போட்டு அதுக்கு அடுத்து ஃபேஸ் மிஸ்மேட்ச்க்கு அந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணி புதுசா இப்ப இருக்க ஃபேஸை எடுத்து நாங்க செஞ்சு நாங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம். சரி மேடம். ரிலீஸ் பண்ணி கொடுக்காம இல்ல. சரிங்களா? சரி. இப்ப வேற என்ன இஷ்யூ உங்களுக்கு? வேற என்ன? இப்போ வந்து நான் ஆக்சுவலா 2 மணிக்கு இங்க வந்தேன். 2 மணிலேருந்து 3 மணி நேரம் நான் வந்து ப்ரெஷர் பேஷண்ட்டு என் பேஷண்ட் இது என்னோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். என்னென்ன எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அத்தனை ப்ராப்ளத்தையும் அவங்க கண்டுக்காம 3 மணி நேரமாக என்னை வந்து இங்கே காக்க வச்சு என்னோட மன உளைச்சலுக்கும் என்னோட உடலை பாதிக்கிற அளவுக்கும் இவங்க செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து எனக்கு நீதிமன்றத்தை அணுக போகிறேன். நஷ்டஈடு நான் கேட்க போகிறேன். அதை வந்து உங்கள் மூலியமாக உங்கள் ஊடக மூலியமாக நான் வந்து அதை பதிவு வச்சுக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்காங்க. இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.